ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை இப்படியே சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது அப்படியே மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறின உடனே பக்கா அழ ஆரம்பிக்கிறார். சுவர்க்கவாதி தோழர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் ஆட்சி செய்த மிகச்சிறந்த மனிதர், ஈமானின் உச்சத்தை தொட்டவர், தன் குடும்பத்தை எல்லாம் மார்க்கத்தோடு வளர்க்க வேண்டும், வாக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்தவர், இறை தூதரோடு எல்லா இடங்களிலும் பயணித்தவர். நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் போனோம், நானும் அபூபக்கரும் உமரும் இருந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா இடங்களிலும் சொல்லுகிற போது இந்த பெயரையே சேர்த்து சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல உலகத்திலும் ஒன்றாகவே வாழ்ந்தார்கள். மரணத்துக்கு பிறகும் அவர்களுடைய மன்னரையும் பக்கம் பக்கமே அமைந்திருக்கிறது. உலகத்தில் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அதே போன்று உலகத்தை விட்டு பிரிகிற போதும் அவர்களுடைய மன்னரையும் பக்கம் பக்கமே அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தலை சிறந்த நபித்தோழர் ஒரு தடவை மிம்பரிலே ஏறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னர் மிம்பரிலே இருந்து பக்கா அழ ஆரம்பிக்கிறார்கள். சும்மா அழுகிறார். அப்படி ஒரு அழுகை தோழர்களே. நமக்கு ரசூலுல்லாஹ்வை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. நம் பாவத்தை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. நம் குடும்பத்தை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. மறுமையை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. மன்னரையை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. நாம் எவ்வளவோ பாவத்தை செய்துவிட்டு சுமந்து கொண்டு சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் இஹ்லாஸோடு ஈமானோடு தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய தொடர்போடு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் புரியட்டும். ஆனா நிறைய பேருக்கு அப்படியான ஒரு ஃபீலிங்கே இல்லை. மிம்பரில் இருந்தவர் அழ ஆரம்பிக்கிறார். அழுது கொண்டு சொல்கிறார், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் உயிரோடு இருக்கிற காலத்தில் மிம்பரில் ஏறினார்கள், அதனால் நானும் மிம்பரில் ஏறுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி நின்ற அந்த மிம்பரில் நின்று கொண்டு நானும் அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அழுததற்காகவே நான் அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து ஒரு துஆ கேட்டார்கள், ஸல்லல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா. தோழர்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தையும் மன்னிப்பையும் கேளுங்கள் என்றார்கள். நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தையும் மன்னிப்பையும் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் மிம்பரிலே இருந்து சொன்னார்கள் என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு தடவை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய